மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேமுதிக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் 19-20 விருப்பமனு விநியோகம் செய்யப்படும். 21ஆம் தேதி நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைப்பில் இருக்கிறார். சந்தானகுமார், விவரம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தேமுதிக சார்பில் வருகின்ற 19ஆம் தேதி நாளை மறுநாள் தேமுதிக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்பம் என்பது 19-20 ஆகிய 2 தேதிகளில் வழங்கப்படும் என்றும் விருப்ப மனு வழங்கியவர்களிடம் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு முதல் நேர்காணல் நடைபெறும் என்று தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது தொகுதிக்கு ரூபாய் 15,000மும் தனி தொகுதிக்கு ரூபாய் 10,000மும் செலுத்தி இந்த விருப்ப மனு பெற்று வழங்க வேண்டும் என்று கட்சியின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்று அல்லது நாளை இந்த 2 நாட்கள்ல அதிமுக கூட்டணியை இறுதி செய்வதற்கான முனைப்புல ஈடுபட்டு வராங்க. இருப்பினும் அடுத்த வாரத்துல தேர்தலுக்கான பணிகள் தொடங்குவதன் காரணமாக தற்போது 40 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு என்பது நாளை மறுநாள் வழங்கப்படும் என்றும் 19-20 ஆகிய 2 தேதிகள் விருப்ப மனுவை பெற்றுக் கொள்ளலாம். 21ஆம் தேதி நேர்காணல் நடைபெறும் என்று தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 40 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு கேட்டிருக்காங்க. சந்தானகுமார், அப்படின்னா அவங்க தனித்து போட்டியிட போறாங்களா, இல்ல ஏற்கனவே தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது, அந்த பேச்சுவார்த்தை என்ன ஆனது? வழக்கமாக அனைத்து அரசியல் கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி சார்பில் போட்டியிட்டாலும் கூட 40 தொகுதிகளும் விருப்ப மனு பெறுவது என்பது ஒரு வழக்கமான நடைமுறையாக தான் இருக்கிறது. எனவே தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தே போட்டியிடுவார்கள். இது ஒரு வழக்கமான முறையாகவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு பெறுவது என்பது ஒரு வழக்கமான முறையாகவே இருக்கிறது. கூட்டணி என்பது தற்போது வரை இறுதியாக விட்டாலும் கூட அதிமுக பாஜக என 2 தரப்பிலும் தேமுதிக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதிமுகவுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நேராகவும் 3வது கட்ட பேச்சுவார்த்தை மறைமுகமாகவும் நேற்று மாலை நடைபெற்றிருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்று 2 கட்சிகளுடன் தெரிவித்திருக்கிறாங்க. எனவே 2 நாட்கள்ல இந்த கூட்டணி இறுதியாகும். இருப்பினும் கூட 40 தொகுதிகளுக்கு விருப்ப மனு என்பது தேமுதிக சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நிறைவடையாத நிலையில் 40 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு கோரியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சந்தானகுமார். 18வது பாராளுமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட விருப்ப மனு வழங்குதல் சம்பந்தமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டுள்ளார். 40 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.